Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 10. கம்பேர் த காம்போனன்ட் ஆஃப் ஃபாலோயிங் வெக்டார். வெக்டாரோட காம்போனன்ட்ஸை உங்களை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், கொஞ்சம் லெந்தியாக போகலாம். எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் ஏ வெக்டார். அப்படின்னு என்ன, ஃபோர்ஸ் வந்து எதை சார் ரெப்ரசன்ட் பண்ணுது? ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் plus force along y axis plus force along z axis. So I, J, K. புரியுதா? இது ஒரு வெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் இன்டு டைரக்ஷன், மேக்னிடியூட் டைரக்ஷன், மேக்னிடியூட் டைரக்ஷன். அதே மாதிரி எம் ஏ வெக்டார், எம் வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி, அந்த ஏ வந்து வெக்டார். அப்போ ஏ வேணா எப்படி எழுதிக்கலாம்? அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், அலாங் ஒய் ஆக்சிஸ், அலாங் ஜெட் ஆக்சிஸ். வேணா மாஸ் எல்லாத்தையும் காமனாக வச்சு ஏவை மட்டும் ஏஎக்ஸ் ஐ கேப், ஏஒய் ஜே கேப், ஏஇசட் கே கேப் இப்படி போடலாம். இப்போ நான் கம்பேர் பண்ண போகிறேன். நான் ஐ கேப் டேர்மோட ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ எஃப்எக்ஸோட வேல்யூ என்ன சார்? எம் ஏஎக்ஸ். ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வேணும்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஃபோர்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் வேணும்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஃபோர்ஸ் இன்டூ ஜெட் ஆக்சிஸ் வேணும்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் அலாங் z axis. இப்போ பாரு, p வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. நீ உடனே யோசிக்கலாம், என்ன சார் 0ன்னு சொல்லிட்டாங்க, என்னத்தை நம்ம எழுத போகிறோம்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல 0ங்கிறது இந்த இடத்துல ஒரு வெக்டார் குவான்டிட்டி. என்ன சார் புதுசாக இருக்குது? நல்லா பாருங்க, நம்ம ஃபிசிக்ஸில் எப்போவுமே லெஃப்ட் சைடு வெக்டார்னா ரைட் சைடு வெக்டார். அப்போ இந்த பிங்கிறது ஒரு வெக்டார்னா இந்த 0ங்கிறது என்னது? வெக்டார். இந்த வெக்டார் பேர் வந்து நல் வெக்டார். ஓகேவா? அப்போ நல்லா பாரு, இந்த பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் இதோட மேக்னிடியூட் தான் 0, ஆனால் இதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். சார் மேக்னிடியூடே 0, இதுக்கு எப்படி சார் டைரக்ஷன் இருக்குன்னா இது பேர் தான் ஆர்பிட்ரரி டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ பிஎக்ஸ் அலாங் ஐ கேப், பிஒய் அலாங் ஜே கேப், பிஇசட் அலாங் கே கேப். இந்த 0ங்கிறது மேக்னிடியூட். அப்போ 0 ஐ கேப், 0 ஜே கேப், 0 கே கேப். இப்போ ஐ கேப் ஈக்குவல் பண்ணால் எக்ஸ் ஆக்சிஸில் என் மொமெண்டம் எவ்வளோ? 0. ஒய் ஆக்சிஸில் மொமெண்டம் என்ன? 0. ஜெட் ஆக்சிஸில் என் மொமெண்டம் என்ன? 0. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் நல் வெக்டார், ஆர்பிட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்கில் இருக்குது. இதை வச்சு வேணா அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கேட்க முடியும். சரியா? ஸோ இதான் இதுக்கான சொல்யூஷன். தேங்க்யூ.